அதுவும் வந்துடும் அக்கா, நீங்கள் இருங்க. இருக்கனால அதுவும் இருக்கா. வாக்கிங் போகிறது மிச்சம் அக்கா. அது சரி, அது தூங்க போகுது. இப்போ நான் போகிறேன், வருதான்னு பார்ப்போம். அது அந்த பெட்ஷீட்டை பிடிச்சி விளையாடுறதுல அதுக்கு ஒரு சந்தோஷம். இந்த நல்லா பாஞ்சா இருக்குல்ல, சாஃப்டா. ஓடியாந்துரு 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 ஓடியாந்துரு. அம்மா மடியில் படுத்துக்கோ. பாடி ஏமாற்றி கூட்டி வரதுக்குள்ளே ஒரு வழி ஆயிட்டேன் நான். அவங்க தூக்கத்தில் மிதித்து தள்ளிட்டாங்கள உடனே. அப்பவும் கடிக்க போகுது காலை. அதுக்கு விளையாட்டு. முழிச்சிருந்தா விளையாடுவாங்க. நல்லா பனிக்கு இழுத்து மூடி தூங்கிக்கிட்டு இருக்கும் போது நீ போய் விளையாடுற. எல்லாத்தையும் இப்படி தான் எழுப்பி விடும். அதனால தான் நம்மளை எல்லோரும் இந்த பக்கம் வச்சு பூட்டிகிட்டு போயிடுறாங்க. பால் எடுத்துட்டு வா. பால் பாட்டில் பிடி. இவ்வளோ சேட்டை மண்டையில் பிடிச்சிக்கோ. 2 கையில் பிடி. 2 கையில் பிடிப்பில்ல, பிடிச்சி குடி. அப்படி தான் குடிடா. இங்கே பாருங்கள், பேன் நிற்கிது பாருங்கள், தெரியுதா? அப்படி பால் குடிக்கையில் தான் எடுக்க முடியும். ஓடுது முடிக்குள்ளே. இந்த நிற்கிது. ஏன் இந்த ஆட்டம்? ஏன் ஃபேனை தானே எடுக்கிறேன்னு சொன்னேன், அது கூட ஓடுற. சரி உட்காந்துக்கடா. எடுக்கலாடா. ஆமாக்கா, அதில் உப்பு போட்டால் என்ன ஆகும்? எதில்? காஃபி சாப்பிட்டீங்களாக்கா? உப்பு போட்டால் உப்பு கரையும். பால் வேணுமா? பிள்ளைக்கு பசிச்சிச்சு. எடுத்துட்டா. எடுத்துட்டடா. பேனு மேலே உப்பு போட்டாவா? போட்டு பார்ப்போமா? ஓடிருமே இது. ஐயோ, மறுபடியும் அங்கே போகுது. வச்சு என்னைய கொல்ல போகிறாங்க. ஏன்னா எங்கள் வாழை என்னமோ நான் வந்தால் என் கூட வந்துடும்னு சொன்னீங்க. அந்த பெட்ஷீட் கூட விளையாட போயிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் எழுப்பிவிடும். வேணாக்கா, ஃபேனு போகாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது பனி நேரமாக இருக்குது, இல்லைன்னா குளிக்க வைக்கலாம்.